Good evening to all. My name is M. Balaji. Welcome to Swiggy Institute of Excellence. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நீட்டுக்கு தேவையான சப்ஜெக்ட்ல ஒன்றான பாட்னியில் பிளான் பிசியாலஜியை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? பிளான் பிசியாலஜியை பொறுத்தளவுக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பேசுகிறேன். பிளான் பிசியாலஜி வந்து நீட்டோட வெயிட்டேஜான ஒரு சாப்டர். சரிங்களா? அப்போது அதில் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன்ஸ், அதுபோக பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இது மூணுமே சேர்ந்து தான் நம்ம பிளான் பிசியாலஜி படிக்கும். சரிங்களா? அதில் வந்து லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே சரி, இல்லை லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் வந்து நிறைய வந்து கேள்விகள் கேட்டிருந்தாங்க பிளான் பிசியாலஜியில். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி கேட்கக்கூடிய கேள்வியை நம்ம பிளான் பிசியாலஜிஸை வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த பிளான் பிசியாலஜியை பொறுத்தளவுக்கு நான் எப்படி சார் படிக்கணும், சரிங்களா, எப்படி நான் அந்த சப்ஜெக்டை கவர் பண்ணணும், எப்படி நம்ம வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். சரிங்களா? பிளான் பிசியாலஜியோட பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது பேசிக் மீனிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போது பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் கொஸ்டின்ஸை நம்மளால ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்து எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, மேட்ச் ஃபாலோயிங்ல என்ன, ஆட்மன் அவுட் என்ன, எந்த ராங் ஸ்டேட்மெண்ட்டு, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, அப்படிங்கிற ஒரு பேசிக்காக நம்ம தெரிஞ்சாதான் அந்த டெப்த் வந்து நம்ம போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ பிளான் பிசியாலஜி எந்த மாதிரிலாம் நடக்குது நீங்கள் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது, நமக்கு இதெல்லாம் தெரியும் இல்லையா, என்னது டிஷ்யூ எதோட ஆச்சு, டிஷ்யூ இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஸ். சரிங்களா? அப்போ செல்லுனா செல்லுக்குள்ள லிவிங் செல்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. சரிங்களா? தமிழ்ல வந்து நம்ம வளர் சிதை மாற்றம் அப்படின்னு. சரிங்களா? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா என்ன நான் சொல்றேன். சரிங்களா? நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு டைட்டில் வந்து பிளான் பிசியாலஜி பார்க்கணும். சரிங்களா? பிளான் பிசியாலஜில சரிங்களா பிளான் பிசியாலஜில செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ் அதுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்கு. சரிங்களா? அதுல செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ், செல்ஸ் படிச்சிருப்போம்ல, செல்லுக்குள்ள ஆர்கனல்ஸ் இருக்கும்ல, அந்த ஆர்கனல்ஸ் வச்சு தான் என்ன பண்ண போறோம், பிளான் பிசியாலஜிஸ் எல்லாம் படிக்க போறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோசிந்தசிஸ் நம்ம படிச்சோம் அப்படின்னா குளோரோபிளாஸ்டிக், இதெல்லாம் படிச்சுக்கலாம், குளோரோஃபில்ஸ் எல்லாம் போறோம். இதே நீங்க ரெஸ்பிரேஷன் படிக்க போறீங்கன்னா என்ன பண்ணிடுவோம், எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா மைட்டோகாண்ட்ரியா, அதாவது நம்ம 6ஆம் கிளாஸ்ல படிச்சிருப்போம் இல்லையா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அவ்வளவுதான். இந்த செல் ஆர்கனல்ஸை வச்சு இந்த பிளான் பிசியாலஜி படிப்போம். செல்லுக்குள்ளதான் நடக்க போகுது, நம்ம படிக்கிற எல்லா விஷயமும் செல்லுக்குள்ளதான் நடக்குது, லிவிங் செல்ல. சரிங்களா? அப்போ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் நமக்கு தெரியும். சரிங்களா? நம்மளுடைய செயல்பாடுகள் அதனால மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் தட் மீன்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லவா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், எனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் present within the cells, ஒரு செல்லுக்குள் நடக்கக்கூடிய வேதி வினைகள். ஃபார் எக்ஸாம்பிள் என்சைம்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸை நம்ம 2 டைப்ஸா பிரிப்போம். சரிங்களா? நான் சொன்ன மீனிங் கவனிங்க. செல்லுக்குள்ள நடக்கக்கூடிய கெமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா அனபாலிக் அண்ட் கெட்டபாலிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஒரு சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் மாலிகுலா மாறுறதும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து சிம்பிளா மாறுறதும் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் தான். அது என்ன, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் பில்டிங் அப் ப்ராசஸ் ஒன்று படிச்சிருப்போமா. பில்டிங் அப்னா என்னது, நம்ம செங்கலா அடிக்கி வீடு கட்டுவோம்ல, அது எல்லாமே என்னது, பில்டிங் அப் ப்ராசஸ். சரிங்களா? ஒரு செங்கலை நான் வீடை மாத்துறேன் அப்படின்னா சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், அதாவது போட்டோசிந்தசிஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்போ காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸை நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளா மாத்த போறேன். அதாவது ஒரு வீடை செங்கலை மாத்துறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, கண்டிப்பா தெரியும், அதுக்கு பேர் ரெஸ்பிரேஷன். சரிங்களா? இப்போ ரெஸ்பிரேஷன்ல என்ன நடக்குது, போட்டோசிந்தசிஸ்ல என்ன நடக்குது. சரிங்களா? இது மட்டும் பார்த்துருவோமா. போட்டோசிந்தசிஸ்ல ஒரு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகி குளுக்கோஸ் கார்போஹைட்ரேட்டா மாறுச்சுன்னா அதை நம்ம சிம்பிளா போட்டோசிந்தசிஸ் சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? எப்படி, குளுக்கோஸ் தெரியும், சிம்பிள் சுகர், அதாவது மோனோசாக்கரைடு, நல்லா கவனிச்சுக்கணும். சரிங்களா? அது கார்போஹைட்ரேட்டா மாறுச்சுன்னா கார்போஹைட்ரேட் இஸ் மல்டிபிள் சுகர்ஸ். ரைஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, இதெல்லாம் வந்து சிம்பிள் சுகர் பாண்ட் ஆகி மல்டிபிள்ஸா மாறுச்சுன்னா கிளைகோஸ் லிங்கேஜ் நம்ம படிப்போம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, பில்டிங் அப், ஒரு பில்டிங் உருவாகுது. இட் இஸ் எ போட்டோசிந்தசிஸ். சரிங்களா? இட் இஸ் எ போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இதே அது ரெஸ்பிரேஷன் வரும்போது
என்ன சொன்னா அதுக்கு வேற தனியா படிக்கணுமா? வேண்டவே வேண்டாம். ஒரே ஒரு டேபிள், அதாவது போட்டோசிந்தசிஸை நான் தெளிவா படிச்சுட்டேன் சார் அப்படின்னா ரெஸ்பிரேஷன்ல 70% நம்ம படிச்சாச்சுன்னு தான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க படிக்கிறத அங்க அப்படியே என்ன பண்ண போறேன், ஆப்போசிட்ல போட போறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லைட் அப்படின்னா அங்க டார்க், இங்க கார்பன் டை ஆக்சைடுனா அங்க ஆக்சிஜன், இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? ஆப்போசிட் கான்ட்ரவர்ஷன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம பண்ண போறோம். சரிங்களா? சரி, ரெஸ்பிரேஷன் வரும்போது என்ன மாறிடும்? கார்போஹைட்ரேட் நமக்கு என்ன மாறுது? கார்போஹைட்ரேட் குளுக்கோஸா மாறும். சரிங்களா சார்? குளுக்கோஸா மாறிடுச்சுன்னா ஓகேவா? நான் இல்லைன்னு சொல்லல. குளுக்கோஸ்க்கு அப்புறம் நமக்கு என்ன மாறணும்? குளுக்கோஸ் இருந்தால் நமக்கு பயன்படாது. குளுக்கோஸ் எதா மாறுச்சுன்னா செல்லுலார் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்னா குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு எனர்ஜி. சரிங்களா? இன்சுலின் படிச்சோம்ல, குளுக்கோஸ் எனர்ஜியா மாறினா ஒரு செல்லால அதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். கவனிக்கிறீங்களா? சரி, அப்ப குளுக்கோஸ் என்ன மாறணும்? நமக்கு எனர்ஜியா மாறணும். சரிங்களா? சோ இந்த விஷயத்த நம்ம என்ன சொல்லுவோம்? ரெஸ்பிரேஷன் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரெஸ்பிரேஷன்ஸ். போட்டோசிந்தசிஸ்ல என்ன ஆகும்? நமக்கு ஒரு பில்டிங் வந்து ப்ராசஸ் ஆகுது, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். ரெஸ்பிரேஷனை பொறுத்தவரைக்கும் காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிள், அவ்வளவுதான். இதை மட்டும் பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் வேற என்ன சார் நான் பண்ணணும் அப்படின்னா, சரி இப்போ நிறைய நேம்ஸ் வந்து நான் சொல்றேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டோசிந்தசிஸை பொறுத்தளவுக்கு ஒரு 4-5 விஷயம் நம்ம சொல்லிடுறேன். சைக்கிளிக், நான் சைக்கிளிக் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். சுழற்சி முறை, சுழற்சி அற்ற முறை, பாஸ்போரிலேஷன். சரிங்களா? பாஸ்போரிலேஷன் என்ன? ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏடிபி, அவ்வளவுதான். ஒரு ஏடிபியை உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு பாஸ்போரிலேஷன் அர்த்தம். டிரான்ஸ்பர் ஆஃப் பாஸ்பேட். சரிங்களா? ஏடிபி பிளஸ் இன்ஆர்கானிக் பாஸ்பேட் இஸ் ஈக்குவல் டு ஏடிபி. இந்த மாதிரி வர்றத என்ன சொல்லுவோம்? பாஸ்போரிலேஷன் சொல்லுவோம். சரிங்களா? அடினோசின் ட்ரைபாஸ்பேட். சரிங்களா? ஓகே, இப்போ சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன்னா என்ன, அது எங்க நடக்குது, எந்த ஆர்கானிசம்ல நடக்குது, ப்ரோகேரியாட்ல நடக்குது, இது கேட்டிருக்காங்க நீட்ல. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன, சைக்கிளிக்கும் நான் சைக்கிளிக்கும் உண்டான மேஜர் டிஃபரன்ஸ் என்ன சார்? இங்க ஒரே ஒரு சைட் இருக்கும், போட்டோ சிஸ்டம் 1 படிச்சிருப்போம். 2 சைட் இன்வால்வ் ஆகும், போட்டோ சிஸ்டம் 1 அண்ட் போட்டோ சிஸ்டம் 2 வந்து இன்வால்வ் ஆகும். இது ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் நீட்ல கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் ஆகுறது சைக்கிளிக்கா நான் சைக்கிளிக்கா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? கண்டிப்பா கண்ணை மூடிட்டு சொல்லலாம், எங்க தான் நமக்கு ஸ்பிளிட் ஆகும்? நான் சைக்கிளிக் தான். சரிங்களா? இட் இஸ் எ ரிவர்சிபிள் ப்ராசஸ், இட் இஸ் எ இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் இப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அந்த நீட்ல கேட்டது என்னப்பா? வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் ஆகுதுங்க நான் சைக்கிளிக். அதுக்கு என்ன மினரல்ஸ் தேவைப்படும்? மேங்கனீஸ். சரிங்களா? மேங்கனீஸ், மெக்னீசியம் இல்ல மேங்கனீஸ். சரிங்களா? இதெல்லாம் நமக்கு என்னது? வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் ஆக தேவைப்படும். வாட்டர் மாலிகுல்ஸ்ல நமக்கு என்ன இருக்கும்? 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ இது பிரேக் டவுன் ஆகும்போது எப்படி பிரேக் டவுன் ஆகுது? ஹைட்ரஜன் தனியா போயிடும், ஆக்சிஜன் தனியா போயிடும். இந்த ஹைட்ரஜன் எங்க போகும் அப்படின்னா, சரிங்களா, நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க, NaD இருக்கும், அது எதாவது மாறும், NaDH2 மாறும். சரிங்களா? இதை வந்து நம்ம ரிடக்ஷன் அடிப்போம். சரிங்களா? ரிடக்ஷன். NaD is converted into NaDH2. சரிங்களா? இந்த NaDH2ல என்ன இருக்கு? நமக்கு எனர்ஜி சோர்சஸ் இருக்கு. சரிங்களா? NaDல எனர்ஜி சோர்ஸ் இல்ல. அப்போ NaD is converted into NaDH2. இந்த H2 எங்க இருந்து நமக்கு வருது? அண்டர்லைன் பண்றேன் பாத்தீங்களா? இந்த H2 break down of water molecules. break down of water molecules எந்த மினரல்ஸா இன்வால்வ் ஆகுறாங்க? மேங்கனீஸ். சரிங்களா? மேங்கனீஸ் இன்வால்வ் ஆகுறாங்க. அப்போ இந்த H2ல இப்போ எத்தனை ATP இருக்கு? 3 ATP நமக்கு வரும். சரிங்களா? நான் 3ன்னு சொல்றது வந்து ரவுண்ட் பண்ணி போடுறேன். சரிங்களா? இந்த சொல்லுவாங்க இல்லையா, 485 500 போட்டுக்கோங்க, 245 250, இந்த ரவுண்டு பண்ணின்னு சொல்லுவாங்க நம்ம மொழியில பேசும்போது. சரிங்களா? அப்போ ரவுண்டு பண்ணினா 2.5 வரக்கூடியதை நான் எதாவது கன்சிடர் பண்றேன், 3 கன்சிடர் பண்றேன். இதுல 2.5 ATPன்னு வரும். அதை நான் எதாவது கன்சிடர் பண்றேன், 3 ATP கன்சிடர் பண்றேன். சரிங்களா? 3 ATP வச்சுக்கிறேன். ஆனா அப்ராக்சிமேட்டா கேட்டாங்கன்னா அக்யூரேட்டா சொல்லுங்க அப்படின்னா 2.5 தான் கரெக்ட். சரிங்களா? இது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் எங்க வரும்? நான் சைக்கிளிக்ல வரும். இதெல்லாம் எங்க நடக்காது? சைக்கிளிக்ல நடக்காது. சரிங்களா? சைக்கிளிக் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். பாக்டீரியா.
சரிங்களா. போட்டோசிந்தசிஸ் பாக்டீரியா இருக்கு இல்லையா, சைனோ பாக்டீரியா இருக்கா படிச்சிருப்போம் சரிங்களா. அப்போ அதெல்லாம் எங்க வந்துடும் நமக்கு சைக்கிளிக்ல வந்துடும். நான் சைக்கிளிக்ல ஹையர் பிளான்ஸ், அதாவது நான் பார்க்கக்கூடிய வேப்ப மரம், மாமரம், தென்னை மரங்கள், புல்லு இதெல்லாம் எங்க வந்துடும் நமக்கு நான் சைக்கிளிக்ல வந்துடும் சரிங்களா. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் நம்ம டெப்தா வந்து பார்க்கணும் சரிங்களா. இப்போ நான் சைக்கிளிக் வந்து ஹையர் பிளான்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் டெப்தா பார்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி டெப்தா அப்படின்னு கேட்கலாம் சரிங்களா. நான் சொல்றேன் என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ சைக்கிளிக்ல வந்து பாக்டீரியா சொன்னோம் ஓகே. இப்போ ரெண்டுலையுமே காமனாக விஷயம் என்ன சார் அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து போயிட்டே தான் இருக்கு சரிங்களா. எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுது, மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கு, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சரிங்களா. அதை சந்தேகமே வேண்டாம், அதுலயும் அப்படிதான் நடக்குது, இதுலயும் அப்படிதான் நடக்குது. ஆனா அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, சைக்கிளிக்கை பொறுத்த அளவுக்கு என்ன வந்துடும் நமக்கு ஏடிபி சரிங்களா. நான் சொல்லிட்டேன் அடினோசின் ட்ரைபாஸ்பேட். நான் சைக்கிளிக்கை பொறுத்த அளவுக்கு என்ன வந்துடும் நமக்கு ஏடிபி வருமா சார், கண்டிப்பா வரும் சார். அது கூட சேர்த்து என்ன வரும், NADH2 ரெண்டுமே வந்து வரும் சரிங்களா. இது முக்கியமான ஒரு இந்த NADH2 ஏன் வருதுன்னு நான் சொன்னேன். என்னன்னா வாட்டர் மாலிகுல் ஸ்பிளிட் ஆகுது, அது கூட என்ன இருக்கு நமக்கு இந்த NAD இருக்கு சரிங்களா. இது இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குது, ஹைட்ரோஜனேஸ் என்சைம் இருக்கிறதுனால நமக்கு வந்து NADH2 கிடைக்குது. ஹைட்ரோஜனேஸ் என்சைம் மறக்கக்கூடாது சரிங்களா. சார் அப்ப இந்த ஏடிபி கிடைக்கிறதுக்கு எழுதி போடுறேன் சரிங்களா. ஏடிபி சிந்தசிஸ் சிந்தேஸ்ங்கிற என்சைம் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் ஏடிபி சிந்தேஸ்ங்கிற என்சைம் வந்து இருக்கு சரிங்களா. ஹைட்ரோஜனேஸ் என்சைம் இருந்தா என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஹைட்ரோஜனேஸ் அப்படிங்கிற வந்து டிரான்ஸ்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சரிங்களா, டிரான்ஸ்பர் ஆஃப் ஹைட்ரஜன் சரிங்களா. அதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா ஹைட்ரோஜனேஸ்ங்கிற என்சைம் வந்து தேவை. ஸோ இதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. சரிங்க சார், இப்போ சைக்கிளிக் நான் சைக்கிளிக் நடக்கிறனால என்ன ரோல் இருக்கு, பிளான்ட்டுக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்க கேட்கலாம் சரிங்களா. நம்ம எல்லாரும் பைக் ஓட்டுவோம்ல, பைக்கு கார்லாம் ஓட்டுவோம்ல, நம்ம பைக் ஓட்டும்போது நமக்கு என்ன தேவைப்படும், பெட்ரோல் தேவைப்படும் சரிங்களா. காருக்கு பெட்ரோல் அல்லது கரண்ட் இப்போ வர்ற மாதிரி. அப்போ ரெண்டுலுமே என்ன டேம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு எனர்ஜி மாலிகுல் வேணும் சரிங்களா. அப்போ எனர்ஜி மாலிகுல் இருந்தாதான் நம்மளால அந்த ஆக்டிவிட்டிஸை பண்ண முடியும். ஏன் ஆக்டிவிட்டிஸ், நம்ம படிக்கிறது பிசியாலஜி சரிங்களா. அப்போ எனர்ஜி மாலிகுல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடணும், இந்த மாதிரி ஏடிபி, NADH2, FADH2 இதெல்லாம் நமக்கு என்ன வேணும், தேவை. அப்போ இது இருந்தா தான் என்னது சைக்கிள்ஸ் நடக்கும். என்ன சைக்கிள் இனிமேல் தான் பார்க்க போறோம். கால்வின் சைக்கிள் படிப்போமா, C3 சைக்கிள் சரிங்களா. ஃபர்ஸ்ட் கார்பன் காம்பவுண்டு என்ன வரும் நமக்கு PEG சரிங்களா. அப்போ அந்த பாஸ்போகிளிசரிக் ஆசிட் இதுக்கெல்லாம் வந்து 3 கார்பன் இருக்கு சரிங்களா. அப்போ கால்வின் சைக்கிள் வந்து நம்ம கண்டிப்பா படிச்சுக்கணும் சரிங்களா. அப்போ கால்வின் சைக்கிள் நடக்கணும் அப்படின்னா கால்வின் சைக்கிளுக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல, அந்த எனர்ஜி என்னது, அந்த பெட்ரோல் பேர் என்னது, ஏடிபி NADH2. இந்த ஏடிபி NADH2 எங்க இருந்து வராங்க எல்லாருக்குமே தெரியும், நான் சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன் அண்ட் சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன் தான் வருவாங்க சரிங்களா. அது ஒவ்வொரு ஆர்கானிசத்தை பொறுத்து சரிங்களா. ஹையர் பிளான்ஸ்ல நான் சைக்கிளிக் பாஸ்போரிலேஷன்ல நமக்கு என்ன கிடைக்குது, NADH2 ஏடிபி கிடைக்குது. கிடைக்கக்கூடிய பொருள்கள் எங்க போகுது நமக்கு, வெரி குட், கால்வின் சைக்கிளுக்கு போகும். அப்படி கால்வின் சைக்கிள் போய் என்ன பண்ணும், கால்வின் சைக்கிளை நடத்தும். கால்வின் சைக்கிள்ல ஒரு கால்வின் சைக்கிள் நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு கார்பன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ ஒரு குளுக்கோஸ் நடக்கணும்னா எத்தனை வேணும், 6 கால்வின் சைக்கிள் வேணும். ஏன்னா ஒரு குளுக்கோஸுக்கு எத்தனை கார்பன், 6 கார்பன் சரிங்களா. அப்போ ஒரு கால்வின் சைக்கிள் நடந்துச்சுன்னா நமக்கு ஒரு கார்பன் கிடைக்கும். அப்போ நமக்கு எத்தனை தேவை, 6 வேணும். அப்போ 6 கார்பனுக்கு 6 சரிங்களா. 6 தடவை நமக்கு என்ன நடக்கும், கால்வின் சைக்கிள் நடந்தா சரிங்களா. 6 தடவை கால்வின் சைக்கிள் நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும், 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் சரிங்களா. 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் சரிங்களா. 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ். இது கேட்டிருக்கேன் ஆல்ரெடி நீட்ல சரிங்களா. நீட்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் குளுக்கோஸும் கால்வின் சைக்கிள் சரிங்களா. இது வந்து இப்போ வந்து நம்ம என்ன சார் சைக்கிள்ஸ்ல பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா என்சைம்ஸ் நேம் வந்து கேட்பாங்க சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜனேஸ் சரிங்களா, ஹைட்ரோலைஸ் இந்த மாதிரி நிறைய என்சைம்ஸ் வந்து இருக்கு சரிங்களா. கைனேஸ் இந்த மாதிரிலாம் என்சைம்ஸ் இருக்கும். ஸோ என்சைம்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை தாண்டி என்ன கேட்பாங்க அப்படின்னா சைக்கிள்ஸோட அனதர் நேம் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கால்வின் சைக்கிளோடைய அனதர் நேம் என்ன, C3 சைக்கிள், இது எல்லாமே ஈஸியாக சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நேம் என்ன அதுவும் நமக்கு தெரியும் சரிங்களா. அப்போ அதுக்கப்புறம் என்ன கேட்பாங்க அப்படின்னா
கால்வின் சைக்கிளுக்கு வேற என்ன பேர் சொல்லலாம்? டார்க் ரியாக்ஷன் சைக்கிள்ஸ், இருள் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா. கால்வின் சைக்கிள்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ப்ராடக்டா கிடைக்குது கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கண்டிப்பா கேட்பாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம பிசியாலஜில பேசிக்ஸா நான் வந்து சொல்லி தரேன் சரிங்களா. ரைட், நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா